இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினாக்க நெட்வொர்க்கிங். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னாக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் ஒன்றுக்கு பேசிக்கிறது தான் நெட்வொர்க்குங்கிறது. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே நிறையா பார்க்கலாம். இப்போ நிறையா பேர் செல்லு வச்சுருக்காங்க, ஆண்ட்ராய்டு செல்லு வச்சுருக்காங்க. அப்போ அதில் அவங்க ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஒரு விதமான நெட்வொர்க்கு தான். ஏடிஎம்மில் பணம் போடுறது, பணம் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு விதமான நெட்வொர்க்கு தான். சரி, அதெல்லாம் பின்னாடி எப்படி அதெல்லாம் வேலை செய்யுதுங்கிறத பற்றி இந்த லேயர்ஸை பற்றி பார்க்கும்போது அதெல்லாம் வரும். சரி, இப்போ நடைமுறையில் இருக்கிறது ஒரு சில இந்த மாதிரி டைப்பான நெட்வொர்க் தான் இருக்குது. ஒன்று பேனுங்கிறதுனாக்க பர்சனல் ஏரியா நெட்வொர்க், அதாவது தனிநபர் பிணையம் அப்படிங்கிறது. அடுத்தது லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இது குறும்பரப்பு பிணையம். சரி, அடுத்தது கேன், இது கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க், வளாக பரப்பு பிணையம் அப்படின்னு பேர். அடுத்தது மேன், இது மெட்ரோ ஏரியா நெட்வொர்க், மாநகர் பரப்பு பிணையம். அடுத்தது வேன், இது விரிவாக்க பரப்பு இணையம் பிணையம்னு பேர் இதுக்கு. அடுத்தது கேன், இது குளோபல் ஏரியா நெட்வொர்க், உலகளாவிய பிணையம் அப்படின்னு பேர். சரி, இந்த பேனுங்கிறது என்னன்னாக்க தனிநபர் பிணையம்னாக்கா இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருக்கான். அவங்க ஒவ்வொருத்தரும் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு வச்சுருப்பாங்க, பிரிண்டர் வச்சுருப்பாங்க, ஸ்கேனரு, கேமரா, லேப்டாப்பு, இதெல்லாம் ஒன்றா இணைச்சி, அத்தனை பேர்த்த கம்ப்யூட்டர் ஒன்றா இணைச்சி ஒரு ரூம்குள்ளேயோ அல்லது ஒரு பெரிய ஹால்குள்ளேயோ உருவாக்கியிருக்கிறது தான் இது பர்சனல் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது. அடுத்தது லேர்ன், இது குறும்பரப்பு பிணையம். இது எதுனாக்க இப்போ ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் இருக்கும். அதில் ஒன்றுலேயும் ஒவ்வொரு விதமான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துலேயும் கம்ப்யூட்டர் இருக்கான். அது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு உருவாக்குறது தான் இந்த லேர்னுங்கிறது. சரி, அடுத்தது கேன், அதாவது காம்பஸ் ஏரியா நெட்வொர்க்கு. இது என்னன்னாக்கா உதாரணமாக சொல்லணும்னாக்கா இப்போ யூனிவர்சிட்டி, இப்போ மெட்ராஸில் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பிரிவு இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், மெடிக்கல் காலேஜ் இருக்கும், கேட்டரிங் காலேஜ் இருக்கும், ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும். இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டாக்கா இப்போ ஒன்று ஒவ்வொரு இது, இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஒன்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு. இது எல்லாத்துலேயும் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட அது ஒரு சில கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சா தான் யார் எங்கே வேணுமாலும் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இப்போ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மெடிக்கல் காலேஜ் டிபார்ட்மெண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், அதாவது பேசி தகவல் தொடர்பு வச்சுக்க முடியும். சரி, இது அந்த மாதிரி ஒரு இது. சரி, அடுத்தது மெட்ரோ ஏரியா நெட்வொர்க், இது மாநகர பரப்பு. அதாவது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, அது மெட்ராஸ் மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அது இல்லாமல் டி நகரில் ஒன்று வச்சுருக்கிறீங்க, தாம்பரத்தில் ஒன்று இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது. இதே மாதிரி நிறையா இடத்துல வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எல்லாத்தையும் ஒன்றாக்குறது தான் இது. ஒன்றாக்குற நெட்வொர்க் தான் மெட்ரோ ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது. சரி, ஆனால் இது இதனுடைய பரப்பளவு 350 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். ஏன் 350 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணுன்னாக்க இவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் இந்த மேன்னா இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே தான் வைக்கணும்னு வச்சுருக்கிறாங்க. சரி, ஆனால் இப்போ இதை யாரும் யூஸ் பண்ண, பெரும்பாலும் இதை சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நிறையா பேர் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம அடுத்ததாக சொல்கிற வேன்லேயே கொடுத்துருவாங்க. இது வேன் டெலிஃபோன் வயரில் போகிறது, அதிலே கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இது வேன், அதாவது வைடு ஏரியா நெட்வொர்க்குங்கிறது. சரி, இது என்னன்னாக்கா இப்போ நீங்கள் மெட்ராஸில் ஒரு கம்பெனி இருக்குது, அதனுடைய பிரான்ச்சு டெல்லியில் இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, ஏன் ஜப்பானில் இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரியில் இருக்கிறத அங்கே இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கிற நெட்வொர்க்கையும் இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கிற நெட்வொர்க்கையும் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு உருவாக்குறது தான் பேர். ஆனால் இதுக்கு இந்த ரவுட்டர் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான்
கனெக்ஷன் கொடுக்கணும். நான் அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றை பற்றி சொல்லும்போது தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கேன், குளோபல் ஏரியா நெட்வொர்க். இது வந்து உலகளாவிய பிணையம். இப்போ மெட்ராஸில் இருக்கிறவங்க அவங்க ஒரு இது பண்ணாங்கனாக்கா டைப் பண்ணுறாங்க. இப்போ google.com அப்படின்னு கொடுத்தாக்க டப்புன்னு இது google.com வந்து வந்துடும். அதே மாதிரி உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறவங்க டைப் பண்ணாலும் அது வரும். அதுதான் உலகளாவிய பிணையம் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இதெல்லாம் இதில் தான் வரும். வேர்ல்டு பேங்க்கு இருக்குது. அதாவது என்னாக்கா ஐநாவுடைய பேங்க்கு, அது நிறைய இடத்துல இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி இதில் தான், இந்த நெட்வொர்க்கில் தான் அவங்க கொடுப்பாங்க. சரி, அதே மாதிரி இந்த வேனுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்ல எடுத்துக்காட்டு வந்து இதுதான். எதுனாக்கா இந்த ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரயில்வே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, எல்ஐசி பாலிசி கட்டுறது, இதெல்லாம் இந்த மாதிரி வேன் இதில் தான் இது வரும். சரி, இப்போ இதை மேன் வந்து எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்கனாக்கா, இப்போ டவுனில் மெட்ரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் இது மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இது பேன் வந்து சாதாரண வீட்டில் கொடுக்குறதான் இருக்கட்டும். அடுத்தது வந்து லேர்ன், இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்யூட்ரு சுவிட்சஸும் தேவை. சுவிட்சுங்கிறது அதெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன். அதெல்லாம் வச்சு இந்த லேனை வந்து உருவாக்கலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த நெட்வொர்க்கிங் சுவிட்சுங்கிறது இது மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே போர்ட்டு. இது வந்து எஸ்எஃப்பி போர்ட்டு, இது வந்து ஈத்தர்நெட் போர்ட்டு. இதை எதுக்குன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ சுவிட்சு இது மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சுவிட்சில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து பின்பக்கத்தில் இருக்கும். இந்த எஸ்எஃப்பி போர்ட்டும் ஈத்தர்நெட் போர்ட்டும் பின்னாடி இருக்கும். இதில் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது எதுக்குன்னா பின்னாடி சொல்கிறேன். இதே வீடியோவில் பின்னாடி சொல்ல போக போக வரும். சரி, இப்போ இது மாதிரி தான் நம்ம சுவிட்சை எடுத்துக்கிறோம். ரைட்டு. இப்போ அடுத்தது இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர் வேணும். இது இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் ஈத்தர்நெட் கேபிள்னு பேர். இதில் 2 எண்டுலையும் இந்த ஈத்தர்நெட்டு சாக்கெட்டு பின்னு வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இதில் ஒரு எண்டை எடுத்துகிட்டு வந்து இந்த போர்ட்டில் ஏதாவது ஒரு போர்ட்டில் கொடுத்துடணும். சரி, சரியிடுறோம். இப்போ அடுத்த போர்ட்டை எடுத்து கம்ப்யூட்டரில் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இருக்கும். ஈத்தர்நெட்டு போர்ட் இருக்கும். இதில் வந்து கம்ப்யூட்டரில் இதில் சொருவி விட்டுறணும். அவ்வளோதான், சொருவி விட்டோம். சரி, இப்போ வந்து சொருவினதுக்கப்புறம் அது எல்லாமே எல்லா கம்ப்யூட்டர்லேயும் சுவிட்சுக்கும் கம்ப்யூட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. அப்போ சுவிட்சை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக இதில் ப்ளக் ஆகிருக்கும். சரி, இப்போ வந்து சுவிட்சு கம்ப்யூட்டரும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னாக்கா இந்த டைப்பில் இப்படி இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். அதை சுவிட்சிலேருந்து அப்படியே ஒரு கம்ப்யூட்டருக்கும் எல்லா கம்ப்யூட்டருக்கும் இப்படி கொடுத்துருப்போம். இப்போ இதை ஒன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இது வந்து இப்படி இருக்கா. இப்போ இதே வந்து இதுக்கு வந்து சர்வர் இல்லை. இப்போ சர்வர் இல்லாமல் இது இருக்கிறதுக்கு பேர் பீர் டு பீர் கனெக்ஷன்னு பேர். இதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம்னாக்க சர்வர் இல்லாமலே ஒன்று கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று இப்படி கான்டாக்ட். இது வந்து சின்ன ஆஃபீஸ் இந்த மாதிரி இதில் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஒரு 5 கம்ப்யூட்டர் 6 கம்ப்யூட்டர் இருந்துச்சுனாக்கா அவங்க இந்த மாதிரி பீர் டு பியரை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ சர்வர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் சுவிட்சு, இது சர்வர். இந்த சர்வரில் இது பின்னாடி ஈத்தர்நெட் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். இது வந்து சர்வரு, மற்றதெல்லாம் கிளைண்ட்டுங்கிறது. சரி, இப்போ அந்த சர்வர் என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், தனியாக சொல்கிறேன். இது தனி வீடியோவில் வர சர்வர் மட்டும். இப்போ ஒரு இதில் சர்வர்னு எடுத்துக்கிட்டாலே 10-20 சர்வர் கூட இருக்கும். சரி, பார்ப்போம். இப்போ இது மாதிரியே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த 4வது இருக்கிற கம்ப்யூட்டரு 7வது கம்ப்யூட்டரை கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஐபி அட்ரஸ்னாக்கா அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்கள் ரிலேஷனுக்கோ ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறீங்க. என்ன பண்ணுறீங்க, கவரில் போட்டு ஒட்டி அப்படியே போட்டுடுறீங்களா, கொடுத்துட்றீங்களா, கொரியரோ அல்லது போஸ்ட் பாக்ஸ்லேயே போட்டுடுறீங்களா? இல்லை, அட்ரஸ் அவர் பேர் என்ன, அவர் எந்த அட்ரஸில் இருக்கார், அது கொடுத்தா தான் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி தான் இதுக்கும் ஒன்றுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஐபி அட்ரஸ்ஸு. சப்நெட்டு, மேக் அட்ரஸ்ஸு
இது 3ம் கொடுத்தா தான் இங்கே கம்யூனிகேட்டு நடக்க முடியும். அது எப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இது வந்து சர்வர் வச்சது. இதுக்கு வந்து நான் வந்து ஐபி அட்ரஸ்ஸு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து இப்போ வந்து 192.168.1.11 இந்த கம்ப்யூட்டர் வந்து இப்போ இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. அது என்னன்னாக்கா இது வந்து என்னென்ன சேர்த்து இதிலேருந்து அனுப்பும்னாக்கா இதோடைய ஐபி அட்ரஸ்ஸு, இதனுடைய சப்நெட்டு, இதோடைய மேக் அட்ரஸ் தான் ரொம்ப முக்கியமான அட்ரஸ்ஸு. இந்த கம்யூனிகேஷன் ஒன்றோட ஒன்று பேசிக்கிறதுக்கு மேக் அட்ரஸை வச்சு தான் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே கம்யூனிகேஷன் நடக்கும். சரி, அப்போ இந்த மேக் அட்ரஸை வந்து இதுக்கு இப்படி அனுப்பிக்குது. ஏன் மேக் அட்ரஸ்ஸு பேஸ் பண்ணி நடக்குதுனாக்கா இப்போ நீங்கள் ஒரு 100 கம்ப்யூட்டர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 கம்ப்யூட்டருக்குமே வெவ்வேறு மேக் அட்ரஸ் தான் இருக்கும். தெரியுதுங்களா? அதனால தான் மேக் அட்ரஸை ஃபேஸ் பண்ணி பண்ணுறது. இது எதுக்குன்னாக்கா இது எந்த சிஸ்டம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐபி அட்ரஸுங்கிறது. சரி, இப்போ வந்து இந்த இடத்துல அது எல்லா விவரமும் இந்த சுவிட்சுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணோம். இந்த சுவிட்சை என்ன பண்ணோம், ஒரு மேக் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். அப்போ வந்து இது வந்து இதில் வருதா, இது வழியாக இந்த போர்ட்டு வழியாக இது வந்து 7வது போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 7வது போர்ட்டு வழியாக போகுது. அப்போ வந்து இது வந்து என்ன பண்ணிக்க மேக் அட்ரஸ் இந்த சுவிட்சு வந்து மேக் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். இது வந்து இந்த ஐபி அட்ரஸ்ஸு, இதுக்கு இந்த ஐபி அட்ரஸ்ஸு, இதனோட சப்நெட் மாஸ்க்கு வந்து 255.255.255.0 அப்படி இருக்கும். அதெல்லாம் ஐபி அட்ரஸ் பற்றி பார்க்கும்போது சொல்கிறேன். சரி, இதை கொடுத்தோம். இதனுடைய மேக் அட்ரஸ்ஸு இது வந்து என்னுடைய 7வது போர்ட்டில் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா இதில் போட்டு வச்சுக்கோம். கனெக்ட் ஆகியிருக்குன்னு இதில் இப்படி போட்டு வச்சுக்கோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அது வந்து எதுக்கு அனுப்புது, இப்போ இந்த இதுக்கு 192.168.1.17 இதுக்கு அனுப்புது. இது வந்து இந்த சுவிட்சு வந்து எல்லாத்துக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி இந்த இதில் இருக்கிறவங்க வந்து யார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். இந்த அட்ரஸ் யார் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லா அதில் கனெக்ட் பண்ணி இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் தான் அனுப்புது. இதுக்கு வராது, மற்ற எல்லா இதுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணோம். அப்போ வந்து இது என்ன பண்ணோம், இது ஒரு அங்கேருந்து ரிட்டன் பதில் ஒன்று அனுப்பும். நான் தான் அது, என்னுடைய ஐபி அட்ரஸ் இது, சப்நெட் மாஸ்க்கு இது, மேக் அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புவார். அப்போ வந்து அப்போ மேக் அட்ரஸை இப்போ வந்து மேக் டேபிளில் இந்த அட்ரஸ் உள்ளது, இந்த மேக் அட்ரஸ் உள்ளது, இது என்னுடைய 8வது போர்ட்டில் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு போட்டுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லா கம்ப்யூட்டருக்கும் அதனுடைய ஐபி அட்ரஸ்ஸு, சப்நெட் மாஸ்க்கு, மேக் அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டு டேபிள் கிரியேட் பண்ணிடும். சரி, அப்போ ஒன்று அனுப்பும்போது டப்புன்னு எந்த போர்ட்டில் இருக்கோ அந்த இதுக்கு அப்படியே எல்லாத்தையும் அனுப்பிவிட்டுக்கிட்டே இருக்கும். சரி, அதாவது அதுக்கு மட்டும் அனுப்பாது, எல்லாத்துக்குமே ப்ராட்காஸ்ட் பண்ண இது எல்லா கம்ப்யூட்டருக்கும் போவோம். இப்போ இதுக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற எல்லா கம்ப்யூட்டருக்கு போகும்போது இது எனக்கு இல்லைன்னு சொல்லி இதை ட்ராப் பண்ணிடுறேன். எல்லாமே அது மாதிரி தான். இப்போ இதுக்கு தானே வருது, இது வந்து வாங்கி வச்சுக்கோம். அவங்க எப்போ எடுத்து அதை பார்த்துக்குவாங்க. ரைட், ஓகே. இது இப்போ அடுத்ததாக வந்து இப்போ இது வந்து பாருங்கள், இது ஒன்று ஒவ்வொரு லேனும், இப்போ கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த யூனிவர்சிட்டியிலலாம் இது மாதிரி தான் இருப்பாங்க. அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒன்றா எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்னொரு சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இதில் வந்து இப்போ நான் 2 சுவிட்சை எடுத்துக்கிட்டேன். சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்எஃப்பி போர்ட்டு, அதாவது ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் ப்ளக்கபிள் அப்படின்னு பேர் இதுக்கு. சரி, அது வந்து இந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஃப்பி அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் வந்து ஒன்று இதுக்கு வேணும். இது வந்து பவரை அதிகமாக்கி கொடுக்கறது, இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஸ்பீடாகவும் இருக்கும். இதில் ஒரு எண்டை வந்து இந்த சுவிட்சிலேருந்து எடுத்தாந்து இந்த போர்ட்டில் ஒன்று கொடுத்துடணும், அடுத்த போர்ட்டில் எடுத்து கொண்டாந்து இந்த இடத்துல கொடுத்துடணும். இப்படி வச்சிங்கனாக்கா ஒரு 2 சுவிட்சை கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த போர்ட்டில் இருந்து இதில் வந்து கொடுக்கப்படாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொடுக்கலாம்.
இந்த ஏதாவது ஒரு போர்ட்லேருந்து எடுத்து இதில் இங்கே ஏதாவது ஒரு போர்ட்டில் கொடுக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கொடுத்தாலும் வேலை செய்யும். ஏன்னா இப்போ இது வந்து 100 Mbps தான் இருக்கும். 100 Mbps ஸ்பீடில் தான் டேட்டாவை சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணோம். ஆனால் எந்த இதில் இப்படி கொடுத்துட்டிங்கனாக்க இது வந்து 1000 Mbps வேகத்தில் வேலை செய்யும். நல்லாவும் ஃபாஸ்ட்டாகவும் சீக்கிரம் போய் மெசேஜ் சென்ட் ஆகிரும். சரி, இந்த மாதிரி ஒன்றும் பண்ணலாம். அப்படி இது வந்து பார்த்திங்கனாக்க இதுலேயே இந்த கேபிள்லேயே 2 விதமானது ஒன்று இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் மோடு, இன்னொன்று மல்டி மோடு அப்படின்ட்டுருக்கு. இப்போ மல்டி மோடுங்கிறது ஒரு 500 மீட்டர் தூரம் தான் இதை சென்ட் பண்ண முடியும். அதே இதை சிங்கிள் மோடு வாங்கினீங்கனாக்க கிட்டத்தட்ட அது ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கெல்லாம் கேபிள் வந்துருச்சு. இப்போ இது வந்து இப்போ நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு சுவிட்சை கூட இதில் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் கேபிள் அந்த அளவுக்கு வேணும். இந்த கேபிள் வந்து ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கணும். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வசதி வேணாம், வேறு மாதிரி எப்படி பண்ணுறதுனாக்க இதான் பாருங்கள். அதே இதில் கீழே ஈத்தர்நெட்டு கேபிள் இருக்கும் பாருங்கள். கீழே வந்து ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். அதில் கொடுத்து இன்னொரு எண்டை கொண்டு வந்து இந்த சுவிட்சில் கொடுத்துட்டிங்கனாக்கா இது வந்து எல்லா சுவிட்சும் கனெக்ட் ஆகிறோம். இதில் எங்கேருந்து அனுப்புனாலும் சரி, இங்கே வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து இந்த போர்ட்டில் எந்த போர்ட்டுக்கு எந்த அட்ரஸ், மேக் அட்ரஸ் போகணுமோ, ஐபி அட்ரஸ் போகணுமோ, கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சென்ட் ஆகிரும். ரைட், ஓகே. இது மாதிரி தான். இப்போ இதில் என்ன அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ நம்ம சுவிட்சிலே வச்சு கனெக்ஷன் பண்ணிட்டோம். அது இப்போ இதை இப்படி பாதையாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மாதிரியான நெட்வொர்க்கு, இது ஒரு மாதிரியான நெட்வொர்க்குன்னு வச்சுக்கோங்க. வெவ்வேறு அது வந்து ஐபி அட்ரஸ்ஸு வந்துச்சுனாக்க இப்போ இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுனாக்க அதுக்கு வந்து ரவுட்டர்னு ஒரு இது வேணும், ஹார்ட்வேர் வந்து ஒன்று வேணும். அது 2 நெட்வொர்க்கை இணைக்கிறது தான் அது. அதெல்லாம் பின்னாடி வர்றதில் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து இவ்வளவு தான். அடுத்த வீடியோவில் வந்து இப்போ நான் அந்த சுவிட்சுங்கிறதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, சர்வரில் என்னென்ன இருக்குது, ஐபி அட்ரஸ்னால் என்ன, அந்த மாதிரி இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் அடுத்து போடுறது வந்து இதுதான், ஐபி அட்ரஸ்ஸு. அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி அது என்னென்ன வகைகள் இருக்குது, அது எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வர்ற வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.